ஸோ என்னோட ஹஸ்பண்ட் அவர் ஜாப் முடிச்சுட்டு அவர் எனக்கு வீட்டில் நிறைய ஹெல்ப் பண்ணுவார். வெசல் வாஷிங் முதற்கண்டு எல்லாமே. வெரி ப்ரவுட் டு கிளியர் எக்ஸாம்ஸ். ஃபெயிலியரே பார்த்தது கிடையாது. இன்டர்வியூவில் மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கூட நீ ஃபஸ்ட்டே கலெக்ட் செலக்ட் ஆவீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. And my thanks for my husband for being there for me and he is my pillar of success. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மேகலா. நான் சென்னை ரேஸ் டிநகர் பிரான்ச்சில் ஜாயின் பண்ணேன். என்னோட 3 years ஆஃப் ஸ்ட்ரகிள் ஆக்சுவலாக ஆஃப்டர் ஆல் தி ஸ்ட்ரகிள்ஸ் ஐ ஹவ் காட் த்ரூ IBPS கிளரிக்கல் எக்ஸாம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம்ஸ் ஒரு ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனால் மெயின்ஸ் பாஸ் ஆக மாட்டேன். மெயின்ஸ்னால் அதில் பாயிண்ட் போச்சுன்னா இன்டர்வியூவில் மிஸ் ஆகிருக்கு. IBPS PO அந்த மாதிரி 2 தடவை மிஸ் பண்ணியிருக்கேன். பட் ஓகே ஃபைன், ஐ எம் ஹாப்பி வித் திஸ். பட் இதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்ஸ் நான் கிளியர் பண்ணுவேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் இதை விட அதிகமான எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டு வருவேன். பட் இதுக்கப்புறம் ஃப்யூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் என்ன சொல்லணுன்னா, கன்சிஸ்டன்சியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எவ்வளோ எக்ஸாம் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, பாயிண்டில் மிஸ் ஆனால் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகும். இட்ஸ் ஓகே ஃபைன். பட் இருந்தாலும் கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் ஆகும். ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா போதும். அதோட கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களை அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகும். இங்கே ரேஸில் பொறுத்த வரைக்கும் எனக்கு யூடியூப் தான் என்னோட மெயின் சோர்ஸ். ஆக்சுவலாக நான் யூடியூப்பில் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ ஐ மேரிட் ஆக்சுவலி. நான் இன்ஸ்டியூட்டுக்கு பெருசாக வந்ததில்லை. யூடியூப் சோர்ஸஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நரேஷ் சார் என்னோட இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலி. அவரை பார்த்துட்டு தான் நான் இன்ஸ்டியூட்டே ஜாயின் பண்ணது. யூடியூப் கிளாஸஸ் நிறைய அட்டன் பண்ணுங்கள். இப்போ முடியலன்னா கூட நீங்கள் லேட்டராக கூட பார்த்துக்கலாம். இப்போ நான் வீட்டில் இருந்து தான் படிக்கிறேன். நான் காலையில் ஒரு ஏர்லி 4 o'clock நான் எழுந்துப்பேன். ஸோ பிஃபோர் நம்ம டே டு டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 to 4 hours உங்களுக்கு முன்னாடியே கிடைக்கும். ஸோ ஏர்லி மார்னிங் படிங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மத்தியானம் கொஞ்சம் டைம் இருக்கும். அந்த டைமில் யூ ஹேவ் டு ஸ்டீல் த டைம் ஆக்சுவலி. மார்னிங் 4 hours, ஆஃப்டர்நூன் 2 hours, நெக்ஸ்ட் ஈவினிங் கண்டிப்பாக ஒரு 3 hours நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்படியே பண்ணும்போது ஈஸியாக ஒரு 7 to 8 hours நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வீக்கெண்ட்ஸில் நம்ம கண்டிப்பாக டைம் கிடைக்கும், அதில் பண்ணுங்கள். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் அவர் ஜாப் முடிச்சுட்டு அவர் எனக்கு வீட்டில் நிறைய ஹெல்ப் பண்ணுவார். வெசல் வாஷிங் முதற்கண்டு எல்லாமே அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் படிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக டைம் இருக்கும். கண்டிப்பாக டைம் எடுத்து படிங்க. நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக வந்து ஃபெயிலியரே பார்த்தது கிடையாது. ஸ்கூலில் வந்து ஸ்கூல்லேயும் ஃபஸ்ட்டாக வந்து அப்படி காலேஜ்லேயும் வந்து ஒரு அரியர் கூட வச்சது கிடையாது. இப்போ வந்து அவங்க ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன், அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துனாங்க. பட் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் வந்து அவங்களுக்கு ஃபெயிலியர் என்னென்னு தெரியாமல் போச்சு. ஸோ அவள் ஈஸியாக எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணலான்னு தான் வந்து எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணி, ஃபிலிம்ஸில் கிளியர் பண்ணி, மெயின்ஸும் கிளியர் பண்ணி, இன்டர்வியூலாம் போனேன். அப்படி இன்டர்வியூவில் மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கூட நீங்கள் ஃபஸ்ட்டே செலக்ட் ஆவீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஹோப்பில் போய் அவள் வந்து செலக்ட் ஆகும் போச்சு. நான் சொல்லுவேன், நீ கம்ஃபர்ட் ஜோனில் வந்து காட்டி உனக்கு வந்து ஃபெயிலியர் வந்து பார்க்க சாதி இல்லை. ஆனால் வந்து நீ பேசிக்லேருந்தே வா. உனக்கு வந்து நீ அடிப்பட்டால் தான் வந்து உனக்கு ஃபெயில் ஆகணும். நீ எப்போ நான் ஃபியூச்சரில் நீ இடத்துக்கு போனால் கூட நீ வந்து ஸ்டாண்டர்ட் ஆக முடியும். ஸோ வந்து நீ தோக்கிறத பற்றி கவலைப்படாத. நீ வந்து யூஆர் ப்ரீசைசிங். இதை வந்து உன்னோட இது வந்து நீ நாளைக்கு ஃபியூச்சரில் ஒரு இடத்துக்கு போனால் கூட யூ வில் பி ப்ரீசைஸ்டு. நீ வந்து ரொம்ப ஒரு ஃபெயிலியர் வந்து ஹேண்டில் பண்ணாத எதுவுமே உனக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. அப்போ இதுவுமே உனக்கு ஈஸியாக கிடச்சுன்னா உனக்கு அடுத்த ஃபியூச்சரில் வந்து உனக்கு நிறைய பேர் கிளியர் பண்ணாமல் உடனே கிளியர் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில். சில பேர் 5 years அப்படி ரொம்ப எஃபோர்ட். அதனால் அவங்களாம் வந்து ரொம்பவே சோர்வடைய வேண்டாம். கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ப்ரீசைஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து ப்ரீசைஸ்ட் ஆகுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்கள விட நீங்கள் பெட்டராக தான் இருப்பீங்க. நீ வில் பி பெர்ஃபார்ம் இன் ஃபியூச்சர். அந்த இடத்துல அவங்கள விட நீங்கள் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து 5 years படித்து போகிறீங்களா, அவங்க 1 yearல போயிட்டாங்க, 5 monthsல கிளியர் பண்ணுறாங்களா அப்படின்லாம் பார்க்க மாட்டேன். நீங்கள் அங்கே போய் அவங்களோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் அடுத்த மாதிரி தோக்குறவங்க கண்டிப்பாக மனசை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ஜெயிச்சு நீங்களும் அதே மாதிரி அந்த சுச்சுவேஷன் போவீங்க. அதனால் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. அவள் வந்து நல்லா படிப்பா. எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அவள் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவான்னு. அந்த நம்பிக்கையில் தான் அவள் இஷ்டப்படியே நாங்கள் படிக்கட்டும்னு விட்டுட்டோம். அவள் நல்லா படித்தா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணால், நைட்டு பகலாக கஷ்டப்பட்டு தான் படித்தா. தூக்கமே இல்லாமல், சாப்பாடு கூட சரியாக சாப்பிடாம நல்லா படிச்சுன்னே இருந்தா. அதே மாதிரி அவருக்கு அவள் நினச்ச மாதிரி அவருக்கு கிளியர் ஆயிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இல்லை ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைக் சொன்ன மாதிரி அவள் செம்மையாக படிப்பாள். டே அண்ட் நைட் படிச்சுட்டே தான் இருப்பாள். நான்லாம் சுத்தமாக படிக்கவே மாட்டேன். லைக் அவள் படிச்சுட்டே தான் இருப்பாள். பட் அந்த பாயிண்ட் 1 அந்த ரிசல்ட் அப்போ கொஞ்சம் பார்த்துட்டு இருப்போம். பாயிண்ட் 1 போகும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். லைக் எல்லா ஸ்ட்ரகிள்ஸுமே அவள் தாண்டி வந்தது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்ஸ் டு வெரண்டா ரேஸ். தேங்க்யூ.